வணக்கம். நம்ம பேசுகிற ஒவ்வொரு சொல்லும் இந்த உலகத்துக்கு தேவைதானா அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் பேசுகிறதே இல்லை. நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா, இதை நம்ம இப்போ சொல்லி தான் ஆகணுமா? இதால் அடுத்தவங்களுக்கு உபயோகம் இருக்கா? இது தேவைதானா? இதால் அடுத்தவங்க மனசு நோகுமா? இல்லை அடுத்தவங்களுக்கு ஒரு அன்பை புரியக்கூடிய இந்த வார்த்தைகளாக இருக்குமா? இந்த மாதிரிலாம் நம்ம சிந்திக்கிறதே இல்லை. அப்படியாவது இங்கே நினைக்கிறான் இங்கே சொல்கிறான் அப்படின்னு சொல்கிற மாதிரி எது வருதோ அதை அப்படியே வெளியே தள்ளிடுறாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறாங்க. முக்கியமாக பார்க்க போனால் முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறவங்க, ஒரு செலிப்ரிட்டிஸாக இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக என்ன பேசுகிறோங்கிறத பேசணும் இல்லைங்களா? இப்படி தான் ஒருத்தர் இப்போ பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் ஒரு அசிங்கமான ஒரு வாக்கியத்தை சொன்னதுனால மாட்டிக்கிட்டார். அவர் ஒரு இளம் வயது பாட்காஸ்டர், ஒரு யூடியூபர், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல். அதாவது பாட்காஸ்ட் ஆஃப் த இயர் அவார்டெல்லாம் வாங்கியிருக்காரு பிரைம் மினிஸ்டர் கிட்டலாம். உலக அளவில் ரொம்ப உன்னதமாக வீடியோஸ் தயாரித்து போடக்கூடிய ஒரு நபர். 30 வயசுக்கிட்ட தான் இருக்கணும் அவனுக்கு. பார்த்திங்கன்னா அவர் பேர் ரன்பீர் அலஹபாதியான்னு சொல்கிறாங்க. அவர் செஞ்ச ஒரு விஷயத்தினால அவருடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாயிருக்கு. இன்றைக்கி என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், ஒரு 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 இதில் போயிட்டு ஒரு ஜட்ஜாக ஒரு நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அதில் அவர் சொன்ன ஒரு விஷயம், அவர் காமெடியாக ஒரு விஷயத்த சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமான ஒரு கமெண்ட்டை கொடுத்தாரு. அதால் இன்றைக்கி அவருடைய வாழ்க்கை எங்கே போய் ஒரே ஒரு செகண்டில் அது அப்படியே மாறிப்போச்சு. இவர் செலிப்ரிட்டி அப்படிங்கிறதுனாலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது யாருக்கு வேணாலும் நடக்கலாம். இது உங்களுக்கும் நடக்கலாம், எனக்கும் நடக்கலாம். அவர் என்ன சொல்ல வந்தாரை பற்றிலாம் நான் பேச விரும்பலை. அதனால் அது ரொம்ப மிக மிக கொச்சையாக அசிங்கமான ஒரு வாக்கியம். அது ஒரு காமெடி, ஒரு கமெண்ட் அப்படின்னு நினச்சிட்டு அவர் சொல்லிட்டார் வாயிலிருந்து. பட் நீங்கள் மனோ தத்துவ நிபுணர் அவங்களெலாம் பார்த்து சொல்கிறத கேட்டிங்கன்னா, ஒருத்தரோட பேச்சில் ஒரு அசிங்கமான வார்த்தைகள், ஒரு கொச்சத்தனமான ஒரு வேர்ட்ஸ் அப்படிலாம் வருது அப்படின்னு சொன்னாலே அந்த மனிதருக்குள்ள நிறைவேறாத அந்த வாசைகள் அது மனசுக்குள்ளே இருக்கிறதுனால தான் வெளியே வருமா. அப்படி பார்க்க போனால் இந்த ஆள் சொன்னதை வச்சு பார்த்திங்கன்னா என்ன மாதிரிலாம் அவன் மனசுக்குள்ளே இருந்ததுங்கிறதே தெரியல. ஏன்னா இவன் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டீசெண்டாக இருக்கும், ரொம்ப ஜென்டில்மேன்லியாக இருக்கும். அவன் கூப்பிட்ற கெஸ்ட்டெல்லாம் யூனிக்காக இருப்பாங்க. அதுலேயும் ஸ்பெஷலாக சொல்ல போனீங்கன்னா ராஜரிஷி நந்தின்றவரை பற்றி அவர் பண்ண வீடியோஸ் யாராலையும் மறக்கவே முடியாது. ஏன்னா ரொம்ப ஸ்பிரிச்சுவலாகவும் பேசுவார் அந்த பையன். ஸ்பிரிச்சுவலாக பேசக்கூடிய பையன், ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு இதில் இருக்கக்கூடிய பையன் இந்த மாதிரியான ஒரு வாக்கியத்தை சொல்லி இப்படி வாழ்க்கையே இப்படி ஒரு மாற்றிக்கிட்டானே அப்படின்ற போது அது கொஞ்சம் சிந்திக்க வைக்குது நம்மளை. இது 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 இப்படி இருக்குது. இப்போ நடந்தது எனக்கு தெரிந்த ஒரு ஸ்டோரி. இதை மாதிரியே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஒரு உயர்ந்த படித்த ஒரு ஒரு சாமியார்னு சொல்லலாமா, சுவாமிஜின்னு சொல்லலாமே, வேதாந்தங்களெல்லாம் படித்தவர். அவர் ஸ்பீச் கொடுத்தார் அப்படின்னு சொன்னிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கொடுப்பார். உயர்ந்த கருத்துக்கள், அதாவது ஆன்மீகத்தில் தெரியாத கருத்துக்களெல்லாம் ரொம்ப பிரித்து இது பண்ணி நமக்கு டீகோட் பண்ணி நம்ம சாதாரண மனிதர்கள் புரிகிற மாதிரி சொல்லுவார். அவருக்கு நிறைய வெளிநாடுகள்லேருந்து வருவாங்க அவரை ஸ்பீச்சை கேட்குறதுக்கு. மோஸ்ட்லி இங்கிலீஷில் பேசுவார். ஒரு நல்ல மனிதர், எனக்கு தெரிஞ்ச நல்ல மனிதர் தான். அவருக்கும் இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. பார்த்திங்கன்னா நம்மளை கவுத்துறதுக்கு 1000 பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்கிறத அன்றைக்கி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இந்த பையன் விஷயத்துலையும் அதே தான். இவன் மித்தவங்க பண்ணாததாக பண்ணிட்டான் அப்படிலாம் கிடையாது. இவனை விட மோசமாக பேசுனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் யாருமே டார்கெட் பண்ணல. இவனை ஏன் பண்ணான் அப்படின்னா தொழிலில் போட்டி தான். எல்லாருமே கமெண்ட்டு சோஷியல் மீடியாவில் அதை அப்படி இப்படின்னு சொல்லி அவனோட ஹோல் ரெப்புடேஷனே ஒரு செகண்டில் போயிடுச்சு. ஒரு 4000 பேரோ இப்போ இவ்வளோ தெரில அவனை அன்ஃபாலோ பண்ணிட்டான்றாங்க யூடியூப்பில். அவன் யூடியூபவே நீ அடுத்த இது போஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னு தெரியல. ஏன்னா இதை விட மோசமாக இவனாவது வார்த்தைகளில் தான் பேசியிருக்கான். எவ்வளவோ பேர் என்னென்னவோ பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டாங்க. இந்த ஒரு பையனை மாத்திரம் டார்கெட் பண்ணுறாங்கன்னா இது வேறு எதுவுமே இல்லை.
அது ஒரு தொழில் காம்படிஷன் தான். அதுவும் இல்லாமல் அந்தந்த ஸ்டேட்டில் என்ன என்ன இப்போ என்ன வந்துருச்சு அப்படின்னா, இப்போ இந்தியாவில் அது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஒரு விஷயத்த வந்து மறக்க வைக்கணும் மக்களை அப்படின்னா இன்னொரு விஷயத்த ஒசத்தி விட்டுறது. அது நிஜமா பொய்யான்னு மக்களும் பார்க்குறதில்ல. இதை மறந்துடுவாங்க, இதை பற்றியே பேசுவாங்க. அந்த மாதிரியான ட்ரெண்டில் இந்த பையன் இப்போ மாட்டிட்டு முழிக்கிறான். இப்போ நான் சொல்கிறேன், அந்த சுவாமிஜி பார்த்திங்கன்னா ரொம்ப ஜென்டில்மேன் தான். நாங்கள் பழகிற வரைக்கும் எந்த விதத்துலையும் யாரையும் அவர் அப்யூஸ் பண்ணதில்லை, தப்பாக நடந்துக்கிட்டதில்லை பெண்களில். ஆனால் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒருத்தங்களை சேர்த்தாங்க ஒரு கப்பில். அவங்க அவரோடைய நல்ல அவருடைய இதெல்லாம் பார்த்துக்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. அவங்களாலேயே இவருடைய வாழ்க்கையும் அழிஞ்சு போச்சு. இதே மாதிரி ஒரே செகண்டில் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டார். எக்கச்சக்கமான சொத்து, அதாவது சாமியாருக்கு சொத்து வேணுமான்லாம் எல்லோரும் கேட்கலாம், அப்படி கிடையாது. இவர் வந்து அவரே சொல்லுவார், நான் வந்து ஐம் அ பிஸ்னஸ் மேன், நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன், நான் வந்து சாமியார் நான் எல்லாம் இதுன்னு சொல்ல வரல, பட் சன்னியாச தீட்சை வாங்கியிருக்கேன். காவியோட தான் உடுத்திருப்பார். பட் பார்த்திங்கன்னா ஏக்கர் கணக்கில் வாங்கி சூப்பராக அதை டெவலப் பண்ணுவார், ரெண்ட் பண்ணுவார். பிஸ்னஸ் மேன் அவரும் ஒத்துக்கிட்டு இருக்கார் எல்லாத்தையும். ஸோ இந்த கிளாஸஸ் எடுப்பார், வெளிநாடுகள்லேருந்து வந்து படிப்பாங்க, பே பண்ணிவிட்டு படிப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்பொழுது அவர் ஒரே நாளில் கவுத்துனாங்க அந்த ஒரு அந்த கப்பல். எதனால் அப்படின்னு எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த அவருடைய விட்டுட்டு போவார் இல்லையா, அதெல்லாம் அபகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான். ஸோ இதில் இது பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவர், ஒரு புகழ், இதெல்லாம் கிடைக்கும் பொழுது மனிதர்கள் மிக மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா புகழின் உச்சிக்கு போகும்போது கீழே இருந்து பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா, எல்லோருடைய பார்வையும் ஒரே மாதிரி இருக்காது. எப்படா உழுவான் அப்படி காலை பிடிச்சி இழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 90% 99% வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் 0.1% தான் உங்களுக்காகவே ஆஹா இவர் நல்ல உயரத்துக்கு போயிட்டார், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க 0.0001 தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். நம்ம சாமானியர் தானே, என்ன வேணால் பேசிடலாம் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் என்ன பேசுகிறீங்கிறது நீங்கள் யாருங்கிறத காமிச்சு விட்டுரும். ஸோ நீங்கள் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பேச்சை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பாருங்களேன், ஒரு சின்ன ஒரு விஷயத்தை யாராவது போட்டாங்கன்னா கீழே அசிங்கமாக கமெண்ட் கொடுக்குறவங்க 1000 பேர் வருவாங்க. அந்த கமெண்ட் பண்ணவனை திட்டுறதுக்கு அதுக்குள்ளேயே திட்டுவாங்க. கமெண்ட்டுங்கிற மாதிரி ஏதாவது ஒருத்தன் வந்து அவங்க இது நல்லா இருக்குது அப்படின்னு போட்டான்னா நீ எப்படி அது நல்லா இருக்குன்னு சொல்வ, நீ அவன் நீ இவன் அசிங்கமாக திட்டுறது. இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, அவங்க மனசுக்குள்ளே உள்ள அழுக்கு, அந்த குப்பை, அந்த சேறு, இதெல்லாம் தான் வெளியில் துப்புறாங்க இல்லையா. ஸோ நம்ம பேசுகிற வார்த்தைகள் நம்ம கவனமாக சிந்திக்கணும். நிறைய பார்த்திங்கன்னா சென்னையிலலாம் ஸ்லாங்குன்னு சொல்லிட்டு நிறைய தப்பாக அந்த அசிங்கமான வேர்ட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. அது நிறைய பேர் அது ஜோக்காக எடுத்துக்கிறது, அது ஒரு ட்ரெண்டாக பேசிக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்குது. இதை வந்து இதில் இது பண்ண முடியுமான்னு தெரில. பட் ஸ்டில் பேட் வேர்ட் இஸ் அ பேட் வேர்ட் இல்லையா. தேவையில்லையே, எதுக்கு? அன்பாக பேசுங்க. இல்லை அன்பாக பேச வரலையா, வாயை மூடுங்க, சைலண்ட்டாக இருங்க. எதுக்கு பேச்சை குறைங்க? பேச்சை நீங்கள் குறைச்சாலே உங்களுக்கு மிக அபரிதமான அந்த எனர்ஜி உங்களுக்கு சேவ் ஆகும் உடம்புல. பேச 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 உங்கள் மூச்சு காற்று வெளியே போகுது, நிறைய நீங்கள் அப்புறம் உள்ளே இழுக்க வேண்டியிருக்கும். நிறைய பேருக்கு தெரியும் இந்த சுவாசம், நம்ம சுவாசத்தை குறைக்க நம்ம ஆயுள் கூடுதுங்கிறது. ஸோ முடிஞ்சால் நல்லதாக பேசுவோம், அன்பாக பேசுவோம். இல்லையா கண்ணை மூடிட்டு உட்காருவோம், வாயை மூடிக்குவோம். அதாவது அந்த 3 குரங்குகள் கதை தான் ஞாபகம் வருது. இப்படி இருந்துட்டால் லைஃப் இஸ் த பெஸ்ட் லைஃப். அப்படி தானே?